ஹாய் வியூவர்ஸ், அனைவரையும் தமிழ் ஹாரர் ஃபேக்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். அமானுஷ கதைகள், திகில் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கதை தொடர்கிறது. பிணவரையில் பிசாசு. கதை களம் நடைபெறும் இடம் ஊட்டி. ஊட்டியை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். வருடம் முழுவதும் பனி பொழிகின்ற காரணத்தினால் உறைந்த இரவை ஊட்டி எப்பொழுதுமே சந்தித்திருக்கும். பனிமூட்டம் கண்ணில்லாத பூதம் போல நகரத்தை கவ்வியிருந்தது. பழைய அரசு மருத்துவமனையின் பிணவரை மருத்துவமனை வளாகத்தின் கடைசி எல்லையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக யாரும் நெருங்காத தனியான கட்டடத்தில் இருந்தது. அதன் இரும்பு கதவு ஒரு காலத்தில் பூசப்பட்ட பச்சை நிறத்தை இழந்து இப்போது துருப்பிடித்த கருப்பு நிறத்தில் ஒரு சவப்பெட்டி போல காட்சியளித்தது. பிணவரைக்கு முன் ஒரே ஒரு மஞ்சள் விளக்கு மட்டும் மங்களாக எரிந்து கொண்டிருந்தது. இரவு சரியாக 12:35 மணி. பிணவரையினுடைய காவலர் முருகன் தேநீரை குடித்துவிட்டு தனது ஃப்ளாஸ்கை மூடிக்கொண்டு அவன் மனதுக்குள், இன்னைக்கு யாரும் சாகலைன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் நாம நிம்மதியாக தூங்கலாம் என்பது போன்று நினைத்து கொண்டிருந்தான். அவன் டார்ச் ஒளியை பிணவரையின் கனத்த இரும்பு கதவின் மீது போட்டான். சரியாக அந்த நொடியில் அந்த கதவு நீண்ட கை விரல்களால் யாரோ கீறுவது போல மெல்லிய சலசலப்புடன் அதிர்ந்தது. முருகன் உறைந்து போனான். அவனின் காக்கிச் சட்டையும் தோளும் இந்த சலசலப்பில் சிலிர்த்தன. அது வெறும் காற்று என்று தன்னையே சமாதானப்படுத்த முயன்றான் முருகன். ஆனால் பனிமூட்டம் இருந்த அந்த இரவில் காற்றே இல்லை. அவன் திரும்பி நடக்க முயன்றான். ஆனால் யாரோ உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்த அந்த கதவை இரும்பு கை போட்டு இழுப்பது போல ஒரு நீளமான சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த சப்தம் கேட்ட அதிர்ச்சியில் முருகன் கதவை திரும்பி பார்த்தான். கதவு மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. உள்ளே இருந்து பீரிட்டு வந்த குளிர் பனியும் அதனுடன் கலந்த உறைந்த மனித இரத்தம் மற்றும் ஃபார்மலின் வாடையும் முருகனை தாக்கியது. அந்த வாடை பல நாட்களாக அழுகிய சடலங்களின் வாடையை விட பயங்கரமாக இருந்தது. டார்ச்சை திருப்பி உள்ளே அடித்தான். முதல் அறையிலேயே குளிர்சாதன பெட்டிகளில் கிடந்த பிணங்கள் அனைத்தின் மீதும் போர்த்தப்பட்டிருந்த வெள்ளை துணிகளின் நிழல்கள் சுவர்களில் ஆடுவது போல தெரிந்தது. பிணவரையின் தரை முழுவதும் இரத்த திட்டுக்கள் உறைந்து கருப்பாக இருந்தன. அந்த மங்கிய வெளிச்சத்தில் நடுவில் இருந்த ஒரு குளிர்சாதன பெட்டியின் மேல் இருந்த வெள்ளை துணி தானாகவே மெல்ல நகர்ந்தது. முருகன் அந்த நகரும் துணியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த கணம் துணியின் கீழிருந்து ஒரு பிணத்தின் கண்கள் திறந்தன. அந்த கண்கள் இரத்தம் தேங்கி முழுவதுமாக வெள்ளையாக இருந்தது. ஆனால் அதிபயங்கரமான உக்கிரத்துடனும் இருந்தது. அந்த பிணம் தன் கழுத்திலிருந்து வழிந்த இரத்தம் வெள்ளை துணியில் இருண்ட கரையாக படர மெதுவாக குளிர்ந்த அறையில் இருந்து வெளியேறுவது போல் மேசை மீது எழுந்து அமர்ந்தது. அந்த பிணம் இப்போது முருகனை பார்த்தது. அதன் உடலில் மீது இருந்த வெள்ளை துணி மெல்லச் சுருள அதன் முகம் பாதி தெரிந்தது. அது பிரசவ வலியின் போதும் இறப்பின் போதும் ஏற்பட்ட வேதனையால் உருக்குலைந்து போயிருந்தது. அதன் உதடுகள் மிக மெதுவாக அசைந்தன. நான் இன்னும் உயிரோடத்தான் இருக்கிறேன் என்று அந்த பிணம் பேச ஆரம்பித்தது.
எலும்புகளை உலுக்கும் குளிர்ச்சியுடனும் ஒரு குழந்தை அழுவது போல முருகனின் காதில் ஒலித்திருந்தது. அந்த பிணத்தின் விரல்கள் இரத்தத்தில் நனைந்திருக்க முருகனை நோக்கி அந்த விரல்கள் நீண்டன. தன் வாழ்க்கையில் இதுவரை உணராத அதிர்ச்சி மற்றும் பயத்தின் உச்சியில் முருகன் அலறி அங்கேயே சரிந்தான். அவனின் உயிர் அந்த குளிர்சாதன அறைக்குள்ளேயே உறைந்து போனது. பிணவரை கதவு தானாக மூடப்பட்டது. அடுத்த நாள் காலை பிணவரை கதவு திறந்திருக்க காவலர் முருகன் முகத்தில் உறைந்த பயத்தின் வளைவுகளுடனும் சடலமாக கிடந்தான். இது ஒரு தொடக்கம்தான். முருகன் இறந்த அதே வாரத்திற்குள் 2 செவிலியர்கள் இரவு பணியின் போது பிணவரை குளிர்சாதன பெட்டிகளை சரிபார்க்க சென்றவர்கள் அதே உறைந்த அதிர்ச்சியுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற தொடர்ந்த மரணங்கள் அந்த ஊர் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியது. மீடியாக்களில் அது பேசும் பொருளாகியது. அரசியல் விமர்சனங்களுக்கு உள்ளானது. எனவே அந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அரசு அமைத்தது. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் ஒரு மருத்துவர், ஒரு எஸ்பி மற்றும் அமானுஷ்யங்களில் ஆர்வமுள்ள ஒரு ஆய்வாளர் அருண் 3 நபர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இதில் நியமிக்கப்பட்டிருந்த மருத்துவரின் பெயர் ரேவதி. அடுத்து இதில் நியமிக்கப்பட்டிருந்த போலீஸ் எஸ்பி விக்ரம். இந்த மூவரும் மருத்துவமனையின் இயக்குனரின் அலுவலகத்தில் இரவு 11 மணிக்கு சந்தித்தனர். டாக்டர் ரேவதி, இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று விக்ரம் நேரடியாக டாக்டர் ரேவதியிடம் கேட்டான். இது ஒரு பயத்தால் ஏற்பட்ட விளைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் 3 பேரும் பயம் ஏற்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்று ரேவதி விக்ரமிடத்தில் சொல்ல, அருகில் இருந்த அமானுஷ்ய ஆய்வாளர் அருண் அவர்கள், அப்படின்னா ஒருத்தர் இறந்தா ஓகே, ஆனால் 3 பேர் தொடர்ச்சியாக இறந்துருக்காங்களே, இது எப்படி அப்படின்னு ஒரு சந்தேக கண் கொண்டு கேட்க, இது அந்த நீண்ட மௌனத்தை 3 பேருக்கும் நடுவிலே ஏற்படுத்தியது. சிறிது நேரம் கழித்து அருண் தான் ரகசியமாக சேகரித்த ஒரு கோப்பை, அதாவது ஃபைலை மேசை மீது வைத்தான். நான் சொல்லுகிறேன், இந்த மரணத்தினுடைய வேர், இது மரணத்திற்கெல்லாம் காரணம் 3 மாதங்களுக்கு முன் இங்கே ஒரு பிரசவத்தின் போது இறந்த ஒரு பெண் லதா, அவள்தான் காரணமாக இருப்பாள் என்று சொல்லுகிறார். ரேவதி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது கோப்புகள், அவள் ஃபைல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவளும் இறந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே அருண் கண்களை சுருக்கி பார்த்தான். லதா பிரசவ அறையில் மருத்துவர்களோட அலட்சியத்தால் இறந்து போனான். ஆனால் அதை விட கொடூரம், அவளது குழந்தையும் இறந்து போனது. ஆனால் அந்த குழந்தை இறந்ததற்கான காரணம் மூச்சுத்திணறல் என பதிவு செய்யப்படாமல் பிறப்பு குறைபாடு என நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அவள் கணவன் வழக்கு தொடர்ந்தபோது மருத்துவமனை நிர்வாகம் பணம் கொடுத்து அந்த குழந்தையின் சடலத்தை கூட அவனிடம் கொடுக்காமல் பிணவரைக்கு மாற்றியது. குழந்தையின் சடலம் பிணவரைக்குள் உறைந்து போயிருந்தது. அந்த குழு இரவு 12 மணிக்கு பிணவரைக்கு முன்னாடி போய் நின்றுச்சு. அருண் பேய்களை டிடெக்ட் செய்யக்கூடிய எலக்ட்ரோமேக்னட்டிக் சென்சாரை ஆன் செய்தான். பிணவரையை நெருங்க நெருங்க அந்த சென்சார் கருவி அலற ஆரம்பித்தது. உடனே அருண் அதிர்ச்சியுடன், இது உயர் ரக அமானுஷ்ய செயல்பாடு என்று அருண் முணுமுணுக்க ஆரம்பித்தான். விக்ரம் தன் துப்பாக்கியை உறுதியாக பிடித்தான். ரேவதி அதிர்ச்சியில் பார்க்க அவள் குரலில் பயம் தெரிய ஆரம்பித்தது. அருண் பூட்டை திறந்தான். கதவு திறந்ததும் உள்ளே இருந்த
கனத்த குளிர்ந்த காற்று வெளியே வீசியது. பிணவரை விளக்கின் ஒளி அணு அணுவாக துடித்தது. உள்ளே இருந்த குளிர்சாதன பெட்டிகளில் ஒன்று மற்ற பெட்டிகளை விட அதிகமான பனி படர்ந்து சலனமற்ற சவப்பெட்டி போல் இருந்தது. அருண் தன் அதிநவீன டிஜிட்டல் ரெக்கார்டரை இயக்கி அந்த சலனமற்ற பெட்டியின் அருகே வைத்தான். லதா, லதா, நீ யாரு? உன்னோட துயரம் என்ன? எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் உனக்கு நீதி வாங்கி தரோம். நீ எங்கள்கிட்ட பேசு என அவன் சத்தமாக சொன்னான். ஒரு சில நொடிகளில் அந்த ரெக்கார்டரில் பிணவரையின் உறைந்த அமைதியை உடைத்து ஒரு குழந்தை அழும் மெல்லிய சப்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஆழமான தொண்டைக்குள்ளிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பெண்ணின் குரல். நீதி, நீதி, என் குழந்தை குளிரில் உறைந்து போய் இருக்கிறது என லதாவின் குரல் கேட்க ஆரம்பித்தது. அந்த குரல் கேட்டதும் அந்த சலனமற்ற குளிர்சாதன பெட்டியின் மீது படர்ந்திருந்த பனி வேகமாக கரைந்தது. உள்ளே யாரோ மூச்சு விடுவது போல தெரிந்தது. லதாவின் குரல் ரெக்கார்டரில் ஒலித்து முடிந்த அடுத்த வினாடி பிணவரையின் கனத்த இரும்பு கதவு ஒரு ராட்சசன் தனது வாயை மூடுவது போல பயங்கர வேகத்தில் மூடப்பட்டது. டும் என்ற அந்த அதிர்வு மூவரின் செவிப்பறைகளையும் தாக்க மின் விளக்குகள் கிரீச் என்ற ஒளியுடன் அணைந்து கடுமையான இருள் சூழ்ந்தது. அந்த மூவரும் மூச்சு திணறினர். உள்ளே இருந்த காற்று சாதாரண குளிர்ச்சி இல்லாமல் எலும்புகளை துளைக்கும் உறைந்த உக்கிரம் கொண்டது. ரேவதி அலறினாள். விக்ரம் இருட்டிலேயே சுழன்று தன் துப்பாக்கியை உயர்த்தினான். அறையின் மூலையிலிருந்து இரத்தம் உறைந்த துர்நாற்றத்துடன் ஒரு உருவம் மெதுவாக நகர்வது தெரிந்தது. தொடர்ச்சி அடுத்த பாகத்தில்.